அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசின் தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கான ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜெய் 2026க்கான அப்ளிகேஷன், அதுவும் செஷன் 1க்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. ஸோ இந்த ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமை இன்வைட் பண்ணியிருக்கிறது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து என்ஐடி மாதிரியான கல்லூரிகளில் சேர முடியும். இல்லைனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிசைன், ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜேஇ எக்ஸாம் எழுதணும். ஐஐடியில் சேரணும் அப்படின்னா ஜேஇ மெயின் மார்க்கு வச்சு ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு எலிஜிபிள் ஆனால் அந்த எக்ஸாமில் ஜேஇ அட்வான்ஸ் தனியாக எக்ஸாம் எழுதணும். அந்த ஜேஇ அட்வான்ஸில் வரக்கூடிய மார்க்கை பொறுத்து நீங்கள் ஐஐடியில் ஜாயின் பண்ணுறது ஊர்ஜிதம் செய்யப்படும். ஸோ ஜேஇ மெயினில் 2 பேப்பர் இருக்குது. ஒன்று பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1ன்றது பிஇ பிடெக் மாதிரியான கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு, இது இல்லாமல் பிஎஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ், எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் 2 அப்படிங்கிறது 2ஆக பிரிச்சுக்கலாம். பேப்பர் 2A அண்ட் பேப்பர் 2B, பிஆர்க் அண்ட் பி பிளானிங்கான எக்ஸாம் இது. ஸோ இது 2 செஷனாக நடக்குது. செஷன் 1க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்தாச்சு. அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகி இருக்கு. இதற்கான எக்ஸாம் வந்து ஜான்வரியில் நடக்கும். அதே மாதிரி செஷன் 2க்கான நோட்டிஃபிகேஷன் அரௌண்ட் பிப்ரவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாம் வந்து ஏப்ரலில் நடக்கும். ஸோ இந்த செஷன் 1 அண்ட் செஷன் 2ல் எடுக்கக்கூடிய மார்க்கில் எந்த மார்க் அதிகமோ அந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மார்க்கு எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து ஆல் இந்தியா லெவலில் ஒரு 2.5 லட்சம் ரேங்குக்குள்ளே இருந்தால் அவங்க ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஜேஇ அட்வான்ஸ்டு பாஸ் பண்ணால் ஐஐடி சீட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான தேதிகள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 31 அக்டோபர் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகியிருக்கு. இது 27 நவம்பர் வரைக்கும் ஓப்பன் ஆகியிருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஜான்வரி 1 வீக்கில் எந்த சிட்டியில் இந்த எக்ஸாம் நடக்குது, ஏன்னா சென்னை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் சொல்லிட்டு நீங்கள் சாய்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ சென்னையில் வேக்கண்ட் இல்லை அப்படின்னா அப்போது செகண்ட் சாய்ஸ் ஆர் தேர்ட் சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஊர்களில் உங்களுக்கு எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா jemain.nta.nic.in அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போகணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் போயிட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் முக்கியமாக நமக்கு தேவையானது வந்து ஆதார். ஸோ ஆதாரில் வந்து மொபைல் நம்பர் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும். 10th சர்டிஃபிகேட்டில் பேர் எப்படி இருக்கோ, அதாவது ஸ்டூடெண்ட்டோட நேமு, பேரண்ட்டோட நேமு அண்ட் தென் மதர் நேமு, ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம். ஸோ இது 3 எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணணும். இதை தாண்டி டேட் ஆஃப் பர்த் எங்கேயும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ டேட் ஆஃப் பர்த் அதுதான் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ இந்த ஜேஇ எக்ஸாமை ஒரு 13 லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். இங்கிலீஷ், ஹிந்தி, அசாமீஸ், முக்கியமாக தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்குது. ஸோ பேப்பர் 1 ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் டெக்னாலஜி ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது. ஸோ இதில் 3 சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் வரும், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம், செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி. செக்ஷன் ஏ அப்படிங்கிறது 20 MCQ கொஸ்டின்ஸ் வரும். செக்ஷன் பி அப்படிங்கிறது 5 நியூமெரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 25 கொஸ்டின்ஸ் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து வரும். ஸோ டோட்டலாக 75 கொஸ்டின்ஸ் 3 சப்ஜெக்ட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது 2 ஷிஃப்டாக நடக்கக்கூடிய எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து 9 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட் 3 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் நடக்கும். ஸோ இது மல்டிபிள் டேட்ஸில் வேறு தேதிகளில் நடக்கக்கூடியது. இப்போ ஒரே ஸ்கூலில் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வரலாம், இன்னொரு செகண்ட் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடக்கலாம். அது இல்லாமல் ஒருத்தருக்கு முன்னாடி ஒரு 15ஆம் தேதி நடக்குதுன்னா ஒருத்தருக்கு 18ஆம் தேதி இந்த தேர்வு நடக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற கொஸ்டின் பேப்பராக இருந்ததுன்னா கொஞ்சம் மார்க் குறைக்கலாம், கஷ்டமான பேப்பராக இருந்தால் மார்க் அவங்களோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதை பேர் வந்து நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நார்மலைசேஷனும் நடக்கும். பேப்பர் 2A பிஆர்க்கு பேப்பர் 2A எழுதணும். பேப்பர் 1 வந்து மேத்தமெட்டிக்ஸ், பேப்பர் 2 வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட், பேப்பர் 3 வந்து டிராயிங் டெஸ்ட்டு. ஸோ பேப்பர் 1ல் 25 கொஸ்டின்ஸு, அதில் 20 MCQ எதிர்பார்க்கணும் அண்ட் 5 நியூமெரிக்கலாக நம்பர் பேஸ்டு கொஸ்டின்ஸு நீங்கள் எதிர்பார்க்கணும். நெக்ஸ்ட் பேப்பர் 2ல் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு 50 கொஸ்டின் அதில் கேட்பாங்க. பேப்பர் 3ல் 2 கொஸ்டின் இருக்கும். பென் அண்ட் பேப்பர் மோடில் டிராயிங் வரைகிற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த எக்ஸாம் எக்ஸப்ட் இந்த டிராயிங் டெஸ்ட் தவிர இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நெக்ஸ்ட் பேப்பர் 2B அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் பிளானிங் ஜாயின் பண்ணுறவங்க எழுதக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து ஆல்ரெடி பிஆருக்கு என்ன பண்ணமோ அதே தான் இங்கே இருக்கும். ஆனால் இங்கே பேப்பர் 3 இதில் வந்து பார்ட் 3 மட்டும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கொடுத்து பிளானிங் கான்செப்ட்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ இன்கரெக்ட் ஆன்சர்ஸுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்ளை ஆகுது. ஸோ இதில் வந்து ஆதார் சீடிங் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ ஏர்லியாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் அறிபறி வந்து வேண்டாம். ஸோ ஏர்லியாக அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக இந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். என்ன ரீசன்னா ஆதார் ஃபோட்டோவும் அதே மாதிரி நம்மளோட லைவ் ஃபோட்டோவும் இதில் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 ஃபோட்டோ நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று, நீங்கள் ஆதார் நம்பர் ஃபீட் பண்ண உடனே நம்மளோட ஆதார் கார்டு ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகிடும். 2வது, லைவ் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இருக்குது. அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அது மேட்ச் ஆனாலும் ஆகலனாலும் நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்லோட் ஆகிற ஃபோட்டோ மேட்ச் ஆனால் மட்டும்தான், அதாவது லைவ் ஃபோட்டோவோட அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களால் அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு போக முடியும். ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தக்கூடிய என்டிஏவோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணி டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. ஸோ இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இஸ் மேண்டேட்ரி. இது அடுத்த ஒரு வருஷத்துக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இது மேண்டேட்ரி. ஸோ மொபைல் நம்பர் மிஸ்மேட்ச் ஆனாலோ இல்லை இமெயில் ஐடி வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகலைனாலோ அவங்களால கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி என்ன இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அது லாஸ்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. கரெக்டான ஆன்சருக்கையும் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதின தேதியிலேருந்து ஒரு 15 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ செஷன் 2 நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இது வந்துக்கான அப்ளிகேஷன் பிப்ரவரி மந்த்து வரும். ஏப்ரல் மந்த்து இதுக்கான எக்ஸாம் நடக்கும், ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி. ஸோ திரும்ப ஒரு கீ ரிமைண்டர் கொடுக்குறோம். ஆதார் கார்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து 27th November 2025. So all the best for everyone. Thank you.